அதனால் இன்னும் மோசம் போயிடாது. சார் இந்த வார்த்தை பரிமாற்றங்கள் இருக்குல்ல, அதுவே வந்து மற்ற நேரங்களை விட இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது. இது சோஷியல் மீடியானால. முன்னாடி கூட எல்லாருக்கும் இந்த மாதிரி வியூஸ் இருந்திருக்கும். அதை வந்து மேக்னிஃபை பண்ணுறதுக்கோ வெளியே சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இருந்திருக்காது. முன்னாடி யாராவது வந்து பேட்டி எடுத்து பத்திரிகையில் போட்டால் தான் அந்த செய்தி வரும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து தனக்கே இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு தாங்களே பப்ளிஷர், தங்களே ப்ராட்காஸ்டர் ஆகிட்டாங்க. அதில் ஒரு கேமரா, ஒரு ஃபோனை எடுத்து தானாக பேசி ஒரு கருத்தை போடலாம். ட்விட்டரில் போடலாம், ஃபேஸ்புக்கில் போடலாம், இன்ஸ்டாகிராமில் போடலாம், எதில் வேணால் போடலாம், யூடியூப்பில் போடலாம். இதனால் மேக்னிஃபை ஆகுது. அதனால் முன்னாடியெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக யாராவது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தா அது மட்டும்தான் செய்தித்தாளில் வரும். இல்லைனா தொலைக்காட்சின்னு இருக்கும்போது தூர்தர்ஷன் மட்டும் இருந்தது ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் 4-5 சேனல் வந்துச்சு. அவங்களும் அதிகாரப்பூர்வமானவங்க கிட்ட மட்டும் தான் போய் பேட்டி எடுப்பாங்க. இப்போ அந்த ப்ரோட்டோக்கால்லாம் உடஞ்சி போச்சு. இன்றைக்கி நியூ ஏஜ் மீடியாவில் யார் வேணால் எப்போ வேணால் பேசலாம்னு ஆகிப்போச்சு. இது நியூ ரியாலிட்டி. யார் வேணால் எப்போ வேணால் பேசுகிறதுனால என்னமோ முன்னாடி என்னமோ கருத்து சொல்லலைன்ற முன்னாடியும் கருத்து சொன்னாங்க. அது வெளி உலகத்துக்கு வரல, இப்போ வெளி உலகத்துக்கு வருது. அதனால சில சமயம் கொஞ்சம் காரசாரமாக போகுது. எல்லா பக்கத்தில் இருந்தும் ஒரு ஹைரார்கிக்கலாக யாரும் பேசுறதில்ல. யார் வேணால் யாரை பற்றி வேணாலும் பேசலாம். இங்கே இருக்க ஒரு கடை தொண்டன் வந்து அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசலாம். அப்புறம் அங்கே இருக்கிற கடை தொண்டன் வந்து இங்கே கட்சி தலைவரை பற்றி பேசலாம். யார் வேணால் கேட்கலாம். திஸ் சேனல் ஆஃப் ஹைரார்கி ஹஸ் broken down in communication because of social media. அவனால இது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டாக தெரியுது. ரெண்டாவது, எல்லார் கையிலையும் இப்போ வந்து pretty much ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால இதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து என்ன வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி நான் பேட்டி எடுக்கிறீங்க. போன வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஆச்சு போன வெள்ளிக்கிழமை? யாருக்கும் ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் யாராவது ஒன்றா சொன்னாங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை ஞாபகம் இருக்காது. எதுவுமே நிலைச்சு நிற்கிறது இல்லை. தெர் இஸ் நோ ஒப்பீனியன் ஆர் பொசிஷன் ஆர் ஸ்டாண்ட்ஸ் வந்து அப்படியே நிலைச்சு நிற்கிறது இல்லை. அது இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு வருது, அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு ஒரு ரியாக்ஷன், அது பண்ணி கடந்து போயிடுறாங்க. இவென்ச்சுவலாக சோபர் மெச்சூர் டிஸ்கஷனில் எல்லாம் செட்டில் ஆகிடும்.